மக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5. குவாலிட்டில வேற ரேஞ்ச். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகவும் ஒத்து வரும் ராசி என்ன? சந்திரன் மட்டும்தான் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். இது வந்து ஜோதிட சாஸ்திரம். சந்திரன் மட்டும்தான் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். ஸோ அப்போ மீனராசிக்காரர்கள் அப்போ குரு பணக்காரரா வர, குரு என்னைக்குங்க பணக்காரரா இருக்கு? குருவுக்கு அடுத்தவங்களை பணக்காரன் ஆக்கி பழக்கம், அவர் ஆக மாட்டார். ஆனா நீருக்கு யார் எதிரி? நீருக்கெல்லாம் ஒரு எதிரி இருக்கா சார் என்றால் நீருக்கு காற்று தான் எதிரி. அப்ப இந்த காற்று கேரக்டர் ஒத்து வராது. அது இருக்கும்போது சும்மா நச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்கு. இதெல்லாம் குருவுக்கும் ராகுக்கும் செட் ஆகாது. குருங்கிறது ஒழுக்கத்தின் உச்சம், ராகுங்கிறது போகத்தின் உச்சம் எனும் அடிப்படையிலும் நீங்க வச்சுக்கோங்க. அல்லது ஜெனரலாகவே 12 குருவின் செட் ஆக மாட்டாங்க என்பதாலும் இந்த 3 ராசிகளும் செட் ஆகாது. எது? நீர் ஒரு இடத்துல நிக்கணும் இல்லைங்க, அப்ப நிலத்து மேல தானே நிற்கும். அப்ப நிலம் தான். நிலராசி யார் யாரு? நாம் யார ஜென்ம எதிரி என்று நாம் பார்த்தோம். இவர் நமக்கு செட்டே ஆக மாட்டார் சார். ஐயோ இதெல்லாம் நிரந்தர எதிரி சார், அப்படியே பிளாக் பண்ணி விட்டேன் அப்படிங்கிறேன். நான் சொல்வதை அப்படியே சீரியஸாக எடுத்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப் நல்லா இருக்கும். ஷாட் உங்களுக்குன்னே படைக்கப்பட்டவர். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகவும் ஒத்து வரும் ராசி என்ன, ஒத்து வராத ராசி என்ன, நட்பு ராசிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே நண்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. 2 பேருக்கும் இந்த புரட்டாதி என்பதால் என்ன ஒற்றுமைன்னா, வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு அவங்க போவாங்க. போயிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டுட்டு வேற டிபார்ட்மெண்ட் போயிடுவாங்க. இது அவங்களோட குணம், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். காரணம் என்னென்னா, நீர் ராசின்னு பேர் இவங்க பேர். இவங்க பாருங்கள் நிலையற்ற தன்மையுடையவர்கள். இவங்க கடகம், விருச்சிகம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் புகழ் பெற்றுட்டு அப்படியே விட்டுருவாங்க. போதுண்டா இது எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு வேற துறைக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இந்த துறைகள் எல்லாம். காரணம் நீர் எப்படி, அதே குணம் தான் இவங்க குணம். அப்போது மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் ஒத்து வருகின்ற ராசி சேம் அதே மாதிரி நீர் ராசி தான். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ பாருங்க, மீனத்துக்கு ஏன் மீனுன்னு ஒரு சிம்பிள் வச்சுருக்காங்க? காரணம்னா கடல் வாழ் உயிரினம், நீர் ராசி. அப்போது கடகத்துக்கு கடகம், நண்டு இதெல்லாம் ஏன்னா கடல் அந்த நீர் ராசி என்பதால். விருச்சிகத்துக்கு தேள். இப்போ மாட்டிக்கிட்டீங்க குருஜி என்று சொல்லலாம். இல்லை, அப்படி கிடையாது. அது ஒரு காலத்தில் பழைய விருச்சிகம் அப்படிங்கிற அந்த தேள்லாம் வேற, அது நீர்வாழ் உயிரினமாக இருந்ததுன்னா ஒரு கதை உண்டு. சரி, இதை விடுங்க. இப்போ நீர் ராசிக்கு நீர் ராசியே செட் ஆகும் என்னும் அடிப்படையிலே உங்களுக்கு கடகமும் விருச்சிகமும் பர்ஃபெக்ட் மேட்ச். சரி, காலபுருஷ தத்துவத்தின்படி இப்படி கூட போகலாம். இப்போ அல்லது உங்கள் ராசிப்படியை கூட சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு 5 கூடைவன் யாருங்க? யோகாதிபதி. மீனராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் செய்யும் நன்மையைப் போல உலகத்தில் வேறு யாரும் செய்ய மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், அவர் 5 கூடைவனாக இருக்கிறார். சந்திரன் மட்டும்தான் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். இது வந்து ஜோதிட சாஸ்திரம். சந்திரன் மட்டும்தான் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். ஸோ அப்போது மீனராசிக்காரர்கள் இந்த சந்திரனை வந்து கொடுத்து வைத்தவர்கள். இந்த சந்திரன் வந்து யோகாதிபதியாக இருக்கிறதுனால அப்போது இதில் ஒரு லாஜிக் இருக்கணும் இல்லையா? எந்த லாஜிக் இவங்களை கனெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ராசியாதிபதி குரு தான் இவங்களை கனெக்ட் பண்ணுறாரு. மீனராசியில் பாருங்கள், புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்குது ராசியாதிபதி. அதே ராசியாதிபதி குரு அங்கே பாருங்கள் கடகத்தில் புனர்பூசமாக இருக்கார், விருச்சிகத்தில் விசாகமாக இருக்கார். இந்த குருவுடைய குணம். இவங்க 3 பேரும் பாருங்கள் டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. யார்? இந்த நீர் ராசிகள் 3 பேரும், மீனமாகட்டும் கடகமாகட்டும் விருச்சிகமாகட்டும், அடுத்தவர்களுக்கு சொல்லித் தருவதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. காரணம் என்னன்னா, குரு இவங்க உடம்புலே இருக்கார். குரு உடம்புலே இருக்கிறதால அப்போ குரு பணக்காரரா வர, குரு என்னைக்குங்க பணக்காரராக இருக்காரு? குருவுக்கு அடுத்தவங்களை பணக்காரன் ஆக்கி பழக்கம், அவர் ஆக மாட்டார். ஆனால் அந்த ஸ்தானத்தில் தான் இருப்பார். ஆனால் மற்றவங்கெல்லாம் அவரை பயன்படுத்தி ஆவாங்க. இது வந்து இவர்களுடைய வரமா சாபமானு தெரியல. ஆனால் இவர்கள் சொல்லி பெரியாள் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க பெரியாள் ஆகிறது ரொம்ப கஷ்டம். காரணம் என்னவென்றால், இவர்கள் கடைசி வரைக்கும் அட்வைஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய பிரதான நோக்கமாக. ஆனால் இதில் அவங்க மகிழ்ந்திருப்பாங்க. அப்போது இவங்களுடைய வேவு இவங்களோட மட்டுமே மேட்ச் ஆகும். இவங்க என்ன பாஷை பேசுகிறாங்க, இவங்க குணம் என்ன பாஷைன்னா நீங்கள் எப்படி நினச்சக்கூடாது. இவர்கள் ஒரு 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 விஷயம் அனுப்புகிறாங்கன்னா அது எதிராளிக்கு எப்படி புரியும் அப்படின்னா, இந்த நீர் ராசிகளுக்கு நீர் ராசி ஈஸியாக புரியும். இப்போ வாங்க, எது ஒத்து வராத ராசின்னு பார்க்கும்போது நான் இப்போ சொல்ல வரது உங்களுக்கு புரியும். நீருக்கு யார் எதிரி? நீருக்கெல்லாம் ஒரு எதிரி இருக்கா சார் என்றால் நீருக்கு காற்று தான் எதிரி. நம்ம இவர் கூட கேட்டார் என்ன அப்படின்னா, எப்படி நீருக்கு காற்று எதிரிங்கிறீங்க?
என்று சொல்லி கேட்டார். நம்ம ஷோ இயக்குனர் கூட கேட்டார், எப்படி வந்து நீருக்கு காற்று எதிரின்னு எப்படி ராம்ஜி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு நான் பதில் சொன்னேன், நீர் அப்படிங்கிறத சமுத்திரமாக எடுத்துக்கணும். நீங்கள் நீருங்கிறத ஒரு சமுத்திரமாக எடுத்துக்கோங்க. சமுத்திரம்னா கடல். இந்த கடல் பாட்டுக்கு கடலாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த கடல் யாரால டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த காற்றுனால தான் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த காற்று வந்து இந்த கடலை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ இந்த கடல் என்ன பண்ணுது? அலையா எழுந்திருக்குது, சுனாமியாக மாறுது. ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லை அந்த அலைக்கு, இந்த காற்றுனால. அப்போ இந்த காற்று கேரக்டர் ஒத்து வராது. அது இருக்கும்போது சும்மா நச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கு. இதெல்லாம் இப்படி தான் நடக்கும். ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க. கொஞ்ச நேரம் ஒரு ரீல்ஸில் சூர்யா அவர்கள் சொல்லுவாங்க, எஸ்ஜே சூர்யா அவர்கள், அந்த மாதிரி ஏய் சும்மாறா அப்படிங்கிற மாதிரி இந்த காற்று ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று தொந்தரவுப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நம்ம டீம்லேயே ஒருத்தர் இருப்பார், இப்போ எதுக்கு அவ்வளோ மெசேஜ் அனுப்புகிற, கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயாக விடுறியா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி. இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு பிரச்சனை. யார்? மிதுனம், துலாம், கும்பம். இந்த 3 காற்று ராசிக்காரங்களும் இவங்களை ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் இவங்களை பிஸியாகவே வச்சுருப்பாங்க இவங்க. ஆக இந்த 3 பேரும் உங்கள் டீம்மேட்ஸாக இருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு பெரிய டார்கெட்டுக்காக நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க ப்ரெசன்டேஷன், ஆனால் இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல். அப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகும், நான் இங்கே என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கேன் என்பது போன்ற விஷயங்கள். இப்போது நீங்கள் இதை ஒத்து வராத ராசிகள்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, இப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் சைக்கலாஜிக்கலி நம்மளுடைய வேலை அமைப்பில் நம்ம ஹவுஸ் ஓனர், அண்ணே வணக்கண்ணே இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, நீங்கள் சொல்லுங்க, சம்பந்தமே இல்லாமல் ஒரு டாபிக் அவர் பேசுவார். அப்போ நமக்கு இரிட்டேட் ஆகும் இந்த போன்ற விஷயம். அப்போ ஏன், என்ன காரணம் என்பதை நாம் யோசித்து பார்க்கும்போது சிம்பிளான ஒரே ரீசன் தான். உங்களுக்கு ராகு செட் ஆக மாட்டார். ஏன் ராகு செட் ஆக மாட்டார்? மீனத்துக்கு ராகு ஜென்ம எதிரி, செட் ஆக மாட்டார். பொதுவாகவே உங்களுக்கு யாருக்குமே ராகு செட் ஆக மாட்டார், மீனத்துக்கும் சரி தனுசுக்கும் சரி. ஏன் அப்படின்னா இவர் குரு வந்து ராகுவை விரும்புவதில்லை. பொதுவாக குரு கேதுவை தான் விரும்புவார். ஏன்னா குரு கேது சம்பந்தம் தான் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் தான் சந்நியாச யோகம். இதெல்லாம் குருவுக்கும் ராகுக்கும் செட் ஆகாது. குருங்கிறது ஒழுக்கத்தின் உச்சம், ராகுங்கிறது போகத்தின் உச்சம் எனும் அடிப்படையிலும் நீங்கள் வச்சுக்கோங்க. அல்லது 4, 8, 12 நீங்கள் வச்சுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் சரி, 8 குடையவன் குட்டிச்சோறாக்குவான். ஓகே, அப்போது உங்களுக்கு 4 குடைய யார்? மிதுனம். இதில் ஒரு லாஜிக் பாருங்க, இவர் தான் உங்கள் பாதகாதிபதி புதனுடைய வீடு. எது? இந்த மிதுனம் பாதகாதிபதி புதனுடைய வீடு என்பதாலும் 8 கூடிய சுக்கிரன் யார்? துலாம். துலாம் வந்து உங்களுக்கு சுக்கிரனுடைய ராசி என்பதால் சுக்கிரன் அசுரகுரு சுக்கராச்சாரியார், நீங்கள் தேவகுரு பிரகஸ்பதியோட பசங்க, இவங்க 2 பேருக்கு செட் ஆகாது என்பதாலும் உங்களுக்கு 12 கூடிய கும்பம். கும்பம் ஏன் உங்களுக்கு செட் ஆகலை என்றால் ஜென்ரலாகவே 12 கூடியன்னு செட் ஆக மாட்டாங்க என்பதாலும் இந்த 3 ராசிகளும் செட் ஆகாது. எது? மிதுனம், துலாம், கும்பம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன காற்றுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அல்லது 4, 8, 12 புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, பாதகாதிபதி வீடு சுக்கிரன் வீடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. இதில் ஒரு லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை 1, 2, 3, 4 ராகு கொடுத்துருக்கார். இந்த பக்கம் சுவாதி 1, 2, 3, 4 இதில் துலாத்தில் கொடுத்துருக்கார். கும்பத்தில் சதயம் 1, 2, 3, 4 ராகு கொடுத்துருக்கார். விட்டுருங்க. அடுத்து நட்பு ராசிகள் விளக்கமாக போவோம். நட்பு ராசி யார்? மீனத்துக்கு நட்பு, நிலம் தான் நட்பு. நீருக்கு யார் நட்பு? நீர் ஒரு இடத்துல நிற்கணும் இல்லைங்க, அப்போ நிலத்து மேலே தானே நிற்கும், அப்போ நிலம் தான் நட்பு. நிலராசி யார்? ரிஷபம், கன்னி, மகரம். சிம்பிள். ரிஷபம், கன்னி, மகரம். இதில் என்ன லாஜிக் இருக்கு என்று பார்த்தால், நிலராசி 3மே நீர் ராசியாகப்பட்ட உங்களுக்கு செவ்வாவுடைய நட்சத்திர பரல்கள் கொண்ட ராசிகள். எது? ரிஷபம். எப்படி? மிருகசீரிஷம் 1, 2, இந்த பக்கம் கன்னியில் சித்திரை 1, 2, இங்கே அவிட்டம் 1, 2. அது என்ன செவ்வாய் எப்படி நீங்கள் நட்பு ராசின்னு சொல்லுவீங்க என்றால், செவ்வாய் தாங்க பூமிகாரகன். இதை நான் ஏற்கனவே ஒரு ராசியில் கூட சொல்லியிருக்கேன். செவ்வாய் தான் பூமிகாரகன். பூமிகாரகன் என்பதால் உங்களுக்கு அவர் செட் ஆவார். நட்பு உங்களுக்கு 2 கூடையன் 9 கூடையன் என்பதால் அப்படி கூட வச்சுக்கோங்க. நீங்கள் இதை எப்படி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெளிவாக தெரியும். நட்பு ராசி உங்களுக்கு நட்பு தான் செய்ய போகிறார். இவர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வரும், அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நாம் யாரை ஜென்ம எதிரி என்று நாம் பார்க்குறோம். இவர் நமக்கு செட்டே ஆக மாட்டார் சார், ஐயோ இதெல்லாம் நிரந்தர எதிரி சார், அப்படியே பிளாக் பண்ணி விட்டேன் அப்படிங்கிறேன். நான் சொல்வதை அப்படியே சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இப்போவும் சொல்கிறேன், அதுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு. நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க சொல்வேன், உங்களுக்கு ஜாதகத்தில் தெளிவான ஐடியா சொல்லுவேன். அது வேற இதை இவ்வளோ புரிஞ்சுக்கோங்க போதும். ஜென்ம எதிரினா என்ன அர்த்தம் என்றால், உங்களுக்கு பர்மனண்ட்டாகவே செட் ஆக மாட்டார் என்றால் யாரை சொல்லலாம்? மிதுனமாக சொல்லலாம், சிம்மமாக சொல்லலாம், துலாமை சொல்லலாம். என்ன காரணம்? மிதுனம் ஏற்கனவே சொன்ன பாதகாதிபதி, துலாம் ஏற்கனவே சொன்னேன் 8 கூடிய சுக்கிரனுடைய இது உங்களுக்கு ஜென்ம எதிரி, சிம்மம் உங்களுக்கு 6 கூடையவன், உங்களுக்கு செட் ஆகாது என்பதால் உங்களுக்கு மிதுனமும் சிம்மமும் துலாமும் செட் ஆக மாட்டாங்க. யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும்? ஷாட் உங்களுக்குன்னே படைக்கப்பட்டவர்கள் விருச்சிக ராசி. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு நிலராசி ரொம்ப செட் ஆகும். அதில் இந்த விருச்சிக ராசி நீர் ராசி உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். அதே மாதிரி கடகம் உங்களுக்கு சாட்சாத் ரொம்ப செட் ஆகும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு 5 கூடிய யோகாதிபதி
மீனராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணால் லைஃப் வேற லெவலில் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணாலும் நல்லாயிருக்கும். மகர ராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் தான் உங்கள். அப்போ ஏன் நாங்கள் மேச ராசி கல்யாணம் பண்ணக்கூடாது? விருச்சிக ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, மேசத்தை பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். ஏன்னா மேச நெருப்பு ராசி. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த டைட்டில் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நீர் என்பதால் நீருங்கிற கான்செப்டில் போனால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது ஒரு வரியில் சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப ஒத்து வருகின்ற ராசிகள், நீங்கள் நீர் ராசி என்பதாலே நீர் ராசிகளாகப்பட்ட மீனமும் கடகமும் விருச்சிகமும் உங்களுக்கு செட் ஆகும். ஒத்து வராத ராசிகள் நீருக்கு காற்று எதிரி என்பதாலும் 4, 8, 12 கூடியவர் என்பதாலும் மிதுனமும் துலாமும் கும்பமும் செட் ஆகாது. உங்களுக்கு மிகவும் நட்பு ராசி நீருக்கு நிலம் ரொம்ப ஃப்ரெண்டு, நிலத்து மேலே தான் அந்த நீர் இருக்கும் என்பதால் ரிஷபமும் கன்னியும் மகரமும் உங்களுக்கு செட் ஆகிடும். எது உங்களுக்கு ஜென்ம எதிரி? பாதகாதிபதி மிதுனமும் 8 கூடைய துலாமும், அதே மாதிரி சிம்மம் 6 கூடிய சிம்மமும் உங்களுக்கு ஜென்ம எதிரி. யார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பீங்க? கடகம் பண்ணிக்கிட்டா சூப்பராக இருப்பீங்க. விருச்சிகம் பண்ணிக்கிட்டா மார்வலஸாக இருப்பீங்க. அதே மாதிரி அடுத்ததாக மகரம் பண்ணிக்கிட்டாலும் சூப்பராக இருப்பீங்க. இது 3 ராசிகள் உங்களுக்கு திருமண பொருத்தத்துக்கான பக்கா ராசிகள். ஐயையோ குருஜி, இப்போ நான் ஒரு எக்கு தப்பாய் போயிடுச்சே, என்னாச்சு என்றால் அது நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தவங்க நம்ம எதிரி ராசி எனிமி லிஸ்ட்டில் வராரு. நம்ம எனிமி லிஸ்ட்னு நினச்சிட்டு இருந்தவங்க க்ளோஸ் ராசி லிஸ்ட்டில் வராங்க. ஒரே குழப்பமாக இருக்கே. இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்பது போன்ற கேள்விகள். நம்ம குடும்பத்திலேயே இப்போது நம்ம ஒய்ஃபுக்கே இந்த மாதிரி இருக்குது. நம்ம அவங்க பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சா இப்படி சொல்லிட்டீங்களே, இப்போ அவங்க எதிரி ராசியாச்சே, நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்தா நல்லா இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. இப்பொழுதும் சொல்லுகிறேன், விடையில்லாத கேள்வி என்பது இந்த உலகத்தில் இல்லை. ஐயோ ஒரே ப்ராப்ளமாக இருக்கே. நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு பேர் என் ஃபேமிலி லைஃப்பில் இருக்காங்க சார். இந்த எதிரி லிஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கார் சார். என்ன பண்ணுறது தெரியல. இப்போ நம்ம தொடர்ந்து அவங்கள தான் வந்து ப்ரொப்பரேட்டராக போட்டு ஆரம்பிக்கலாம், கோ ப்ரொப்பரேட்டர்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோமே குருஜி, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது தெரியல. எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவங்க ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ணால் அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு உடனே கனெக்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க. டக்கல் சிஸ்டம், டக்கல் முறைப்படி எடுத்தவங்க மட்டும்தான் அப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி அதை புக் பண்ணுறதுன்னு. ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கான சரியான கைடன்ஸை தர நான் எப்பொழுதும் காத்திருக்கிறேன். இப்போது உங்கள் டிவிலையோ மொபைல்லையோ ஒரு QR கோடு ஒன்று ப்ளே ஆகிட்டுருக்கும், ரன் ஆகிட்டுருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியுடைய வாட்ஸ்அப் சேனலோட நீங்கள் இணைந்து கொள்வீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச். ஹீ இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.